வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான நல்ல தண்ணீர் வசதியில் ஒரு 6 ஏக்கர் நெல் வயல் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்க நெல் வயல் தோட்டம் எல்லாமே விற்பனைக்கு லேண்டு, சூப்பரான லேண்டுங்க பாருங்கள். சூப்பராக இது வந்து மாடு வச்சுருக்காங்க, நல்லா பண்ணை மாடு வச்சுருக்காங்க, ஒரு 20 மாடு வச்சுருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தீவன தட்டு போட்டிருக்காங்க, மீதி பூராமே நெல் வயல் போட்டிருக்காங்க. எல்லாமே இப்போ அறுவடை ஸ்டேஜில் இருக்குங்க. மேக்ஸிமம் 2 நாள் அறுவடை முடிச்சிருவாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி வந்து எப்போவுமே ட்ரை ஆகாதுங்க, அருமையான ஏரியாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு எல்லைக்கு உள்பட்ட ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம வீரக்கண்ணூர் ரூட்டு பெரம்பலூர் செல்லும் வழியில் கள்ளப்பட்டிக்கு அருகாமையில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது இடம் பாருங்கள். பூராமல் அறுவடை ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பர் சீசனு. ஆனால் இருந்தாலுமே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். தண்ணி வசதி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தண்ணி எல்லாம் கிணத்துல மேலேயே இருக்கும் பாருங்கள். இந்த தோட்டத்தில் உள்ள வீடு தாங்க ஒன்று. பைப்பில் ஒவ்வொரு லைனுக்கும் வயலுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் ரெண்டு தனித்தனியாக போட்டிருக்காங்க. எல்லாமே 6 ஏக்கரும் தண்ணி பயிற மாதிரி இருக்குங்க. நல்ல கிணறு, ஒரு தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ், 7 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த தோட்டத்தில். இடம் பாருங்கள் ஃபுல்லுமே இருக்கும், அறுவடை செஞ்ச ஸ்டேஜி நல்லாயிருக்கும். வாழை மரம் பாருங்கள், இந்த ஒரு வாழை மரம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு இந்த ஒரு தார் மட்டுமே 4 அடிக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ பெரிய தார் பாருங்கள். ஆட்டு பண்ணை இருக்குங்க, ஆடுங்களாம் வச்சுருக்காங்க, மாடு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்காங்க. எல்லாமே காட்டுறோம் பாருங்கள். சூப்பரான லேண்டு, நல்ல ஒரு பண்ணை வீடு உங்களுக்கு. இந்த தோட்டத்தை வாங்கிட்டிங்களா நம்ம இவங்களாம் எப்படி அமைச்சிருக்காங்களோ நாம் வாங்குறவங்களும் அதே மாதிரி அமைச்சு நல்லா வச்சு பார்த்துக்கலாங்க. இடமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள். ஜல்லிக்கட்டு காலை பாருங்கள், ஆனால் ஒரு 4-5 காலைக்கு மேலே வச்சுருக்காங்க. எல்லாமே பாருங்கள், லைனில் இருக்கிறது எல்லாமே ஜல்லிக்கட்டு காலைங்க தாங்க. இடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சூப்பராக இடம் பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா தண்ணி இந்த இருக்கிற இடம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம ஒரே கிலோமீட்டர் தாங்க. அனைத்து வசதி வாய்ப்பு எல்லாமே இந்த ஊர் விட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. அப்புறம் இங்கே கோழி வச்சுருக்காங்க, நாய் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கூண்டு இருக்குது. நாய்க்கு தனியாக கூண்டு இருக்குது, கோழிங்களுக்கு கூண்டு இருக்குது பாருங்கள். சின்ன அந்த அட்டை வீட்டில் வந்து பார்த்தா குடியிருக்காங்க. இதில் வந்து நெல்லி மரங்கள் இருக்குங்க. சூப்பரான தோட்டம். ஒரு 10 தென்னங்கன்று இருக்குதுங்க. காப்பில் உள்ளதும் இருக்குது, காப்பில் இல்லாத ஒரு 10 தென்னை மரங்கள், மொத்தமாக ஒரு 10 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதில் அந்த சப்போட்டா, மாமரம், கொய்யா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வாழைங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சாரி மரம், கொஞ்சம் வாழைங்க இருக்குங்க. இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையான லேண்டு பாருங்கள். இடம் பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள். இந்த தென்னங்கன்று சொன்னீங்களா, அது சப்போட்டா, வாழை மரம், கொய்யா மரம், மாதுளை இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் 1-2 எல்லாம் இருக்குங்க. தோட்டத்துக்கு போனால் தோட்டத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீசன் டைமில் நம்ம ஏதாவது வரும்போது நம்ம பிச்சு சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனோமா. இடம் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சதுரமான லேண்டுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் சிறிதளவு ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடம் அருமையான லேண்டுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிலலாம் எனக்கு தண்ணியே கிடையாதுங்க. ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தா போர் ஒன்றுங்க. அப்போ வந்து தண்ணி ட்ரை ஆகிற காலத்தில் வந்து போட்டிருக்கேன். இப்போல்லாம் போருக்கு வந்து வேலை கிடையாதுங்க. போர் வட்டி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிணத்துல இருக்கிற தண்ணியை இவங்களால் வடிக்க முடியல, அந்தளவுக்கு கிணத்துல தண்ணி இருக்குது. பாருங்கள் கிணறு எல்லாமே லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லுமே உங்களுக்கு 6 ஏக்கருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெல் தாங்க. கொஞ்சம் மட்டும்தான் வந்து இந்த மாடு வச்சுருந்தாலும் தீவன தட்டை போட்டுக்கிறாங்க, மீதி எல்லாமே நெல் தான். கிணறு சொன்னாலிங்கன்னா பாருங்கள். தண்ணியெல்லாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி வந்து மேலே ஃபுல்லுமே வந்துடுங்க. அப்படி தர மட்டத்துக்கு இருக்குங்க. ஒரு 2-3 மழை பெஞ்சிச்சுன்னா போதும், அப்படி க்ளீனாக இருக்கும் பாருங்கள். அந்த கல் கிட்ட இருக்கு பாருங்கள், இது வரைக்கும் தண்ணி உங்களுக்கு கிணத்துல இருக்குங்க. 7 HP சர்வீஸ் உடனே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த கிணத்துக்கு வர இபி லைன் பாக்ஸு தாங்க இது எல்லாமே. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸு, 7 HP சர்வீஸோட இருக்குங்க இது. இடம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள். தனித்தனியாக போருக்கு தனியாக சேஞ்சர் வச்சுருக்காங்க, கிணத்து மட்டும் தனியாக சேஞ்சர் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இடம் அருமையான லேண்டுங்க. இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க. சைட்டை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நம்ம நல்லபடியாக ரேட்டு வந்து குறைய சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். தடம் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம தார் சாயிலேருந்து சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அதில் கல் பதிச்சிருக்காங்க. இது பஞ்சாயத்து ரோடு தாங்க. நல்ல ஒரு லேண்டு, முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிடுவேனா. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.